ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஷி கிச்சன். இப்போது பன்னீர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு இந்த மாதிரி கலரில் வர்றதுக்கு இதுக்கு அதிகப்படியான ஆயில் தேவையில்லை. அதனால் பார்க்கலாம். நான் பன்னீர் ஒரு பாக்கெட் எடுத்துருக்கிறேன். இது நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சைஸு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மசாலான்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா கரம் மசாலா, சில்லி, அப்புறம் பன்னீர் மசாலா கொஞ்சம் போடணும், மஞ்சத்தூள், சால்ட்டு, தயிர் இதெல்லாம் போட்டு தான் நம்ம மூடி வச்சு இது வறுக்க சொல்ல அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ கட் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச சைஸில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சொன்ன பொருளெல்லாம் எடுத்துருக்கிறேன். பன்னீர் மசாலா, கரம் மசாலா, சில்லி பவுட்ரு, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், இது போல் தான். இதுக்கு கொஞ்சம் சால்ட்டும் போட்டுக்கணும். தயிர் ஒரு 3 ஸ்பூன் போட்டுருக்கிறேன், மீடியம் ஸ்பூனில். இதிலே மஞ்சத்தூளும், சால்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்குங்க. நமக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க சொல்ல கிறிஸ்பியாக வரும். அதனால் ஒரு 2 ஸ்பூன், ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சால்ட்டு இதுக்கு அதிகப்படியாக சேர்க்கக்கூடாது, திட்டமாக சேர்க்கணும். அப்புறம் மஞ்சத்தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதுக்கு தண்ணி தேவையே இல்லை, அதே தயிர்லேயே நல்லா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ அந்த பன்னீரை இதில் போட்டு கிளறி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிட்டோம்னா போதும். 5 மினிட்ஸ் கழித்து எடுத்தோம்னா நம்ம எதுக்கு எண்ணெயே தேவையில்லை, வெறும் நெய் ஊற்றி தான் இப்போ வறுக்க போகிறோம். இப்போது எல்லாத்துலேயும் கலந்துட்டோம். இப்போ இதை மூடி வச்சுடுவோம். ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். இப்போது நம்ம எதில் வறுக்க போகிறோமோ அந்த பேன் எடுத்து இதில் நெய் தான் சேர்க்க போகிறோம். இதுக்கு எண்ணெயே சேர்க்க மாட்டேன், வெறும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நெய் சேர்த்துக்குங்க. அதிகப்படியான நெய்யும் கிடையாது, உங்களுக்கு பார்க்க சொல்லே தெரியும். இப்போது ஒரு பீஸாக போட்டுருக்குறோம். இப்போ இதை நல்லா திருப்பி விடலாம். இது இந்த மாதிரி வறுத்து கொடுத்தா பசங்க சும்மாவே அப்படியே கூட சாப்பிடுவாங்க. இது அவ்வளோ நல்லாயிருக்கும். இதே போல் எல்லா பன்னீரும் நம்ம இதே போல் வறுத்து எடுத்துக்கலாம். சூப்பரான பன்னீர் ஃப்ரை ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நியூ வீடியோவுடன் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.